இந்த காட்சியை பாருங்க. இது ஹைதராபாத் போகிறது, இது வந்து பஞ்சாபுக்கு போகிறது, இது வந்து குவைத் தமிழ் மக்கள் சுமை சார்பாக டெல்லி போகிறது, இதுவும் குவைத் நம்பர் சார்பாக இதுக்கு போகிறது, சென்னை போகிறது. இது வந்து ஆமாம் இது மும்பை போகிறது. இன்றைக்கி 14 இது 16/8/2025. இதெல்லாம் குவைத் நாட்டில் விஷ மருந்தை குடித்து இறந்து போனவங்களுடைய தனாசா இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு 8 இது போயிடுச்சு, இன்றைக்கி ஒரு 7 இது போகுது என்று மக்கள் பணியில் உங்கள் அலிபாய். நன்றி உறவுகளே. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த செய்தின்னு தெரியல. குவைத்தில் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்களுங்க. 60க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பாதி பேருக்கு கண்ணு தெரியலை, பாதி பேருக்கு கை கால் விளங்கலை. எல்லாருமே வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தான். இந்த 13 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தமிழ்நாடுக்காரங்க இருக்காங்க, கேரளாக்காரங்க இருக்காங்க, எத்தனையோ வெளிநாடுக்காரங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. உள்நாட்டில் தான் குடிச்சு செத்து தொலைஞ்சு போகிறீங்க. வெளிநாட்டில் வந்து உழைக்கிறதுக்கு வந்தீங்கன்னா உழைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதுனடா முட்டா பயல்களா அப்படின்னு கேட்க தோணுது. ஆனால் நம்ம பேசுகிறத அவங்க கேட்க முடியாது, ஏன்னா செத்து போயிட்டாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவன் அனுபவிச்சா மட்டும்தான் கேட்பான். நீ செத்து போயிட்டா. இப்போ எவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் உங்கள் குடும்பம் உங்களை அனுப்பி விட்டுச்சு. இப்போ வந்து அவன் பேர் கிடையாது, இது 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 பணம் பணம் பாடி டெட் பாடி வந்துருச்சா அப்படிதான் எல்லாரும் கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையா? உங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். அது மட்டும் கிடையாதுங்க, குவைத் முழுவதும் இந்த தொழில் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள். அவர்களை எல்லாம் அந்த அரசாங்கம் தேடி பிடிச்சி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர்களை அரெஸ்ட் பண்ணிருச்சு. மீதி உள்ளவர்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த மேலே உள்ளவ பாருங்கள், எல்லா நாட்டுக்காரன் சேர்ந்த எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் இந்த வியாபாரம் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, சாவுறாங்க. இந்த செய்தியை கேட்டவொன்னே உண்மையிலே எனக்கு நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். அவனை நினச்சி கிடையாது, அவன் குடும்பத்தை நினச்சி. இவனை நம்பி தாங்க அந்த குடும்பம் இருக்குங்க, இவனை நம்பி தான் அவன் குழந்தைகள் இருக்கு, இவனை நம்பி தான் அவங்க பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு, தாய் தகப்பா இருப்பான். இப்படி அநியாயமாக போயிட்டாங்களே. ஏதோ வேலை பார்க்குற இடத்துல கீழே விழுந்தாலும் ஏதோ அடிபட்டாலும் கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்கும் பாவப்பட்டு. ஆனால் இந்த மாதிரி செத்தவங்களுக்கு பிதைக்கிறது கூட இடம் கொடுக்கும்போது அது சந்தேகம்தான். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இனிமையாவது எப்படி சொல்கிறது, திருந்துறவங்க திருந்துங்க. அதாவது பட்டு திருந்துறவங்க தான் அதிகம், சொல்லி திருந்துறவங்க யாருமே கிடையாது. நீங்கள் எப்படின்னு தெரியல. குடிக்கிறவங்கள சொல்கிறேங்க.